இணையும் போது பார்த்தேன். நீங்க எப்படி பார்த்து இணையும் போது பார்த்தீங்களா? அப்படி நானும் பார்த்தேன். ஐயா என்னுடைய மதிப்பிற்குரிய ஒருவர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம அதில் ஒன்றும் கருத்து இல்லை. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அணியை வலுப்படுத்த தான் போராடும். அதில் போய் கூட்டணி வைக்காதீங்க. என்னைய சொன்னீங்கன்னா நான் கூட்டணி வைக்கல, தனிச்சு போட்டிடுறேன். அதை தான் நான் சொல்ல முடியும். நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்கன்னு நான் ஏன் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன்ல 8 கோடி மக்களோடு, மக்களை நம்பி. முதல்ல ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையா நேசிக்கணும், நம்பணும். நான் முழுமையா நேசிக்கிறேன், நம்புறேன். என்னுடைய வெற்றிங்கிறது எனக்கானதில்லை, என்னுடைய தோல்விங்கிறதும் என்னுடையது இல்லை. அதனால அதை போய் பேசிருக்காது. நான் என் கால்களை நம்பிதான் என் பயணம், புரியுதா? அதனால அதை போய் பேசிருக்க வேண்டியது தேவையில்லை. மற்றவர்கள் முடிவுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. என் முடிவு கூட்டணி வைக்கல. நீங்க பட்டிமன்றம் பார்த்திருக்கீங்கல்ல, அதுதான் இப்ப நடக்கும். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலைம்பாங்க, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலைம்பாங்க. அது எப்படி சொல்றான்னா, நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ என்னை குறை சொல்லி புனிதப்படுத்திக் கொள்வதும், நீ ஆட்சியில் இருக்கும்போது உன்னை குறை சொல்லி நான் புனிதப்படுத்திக் கொள்வதும் இன்று நேற்றல்ல, அரை நூற்றாண்டுகளாக நடக்குது. இதுல ஏமாளிகள் யாரு? நாங்க தான். அதனால அதை பேசிட்டு இருக்க கூடாது. திமுகவை பற்றி அதிமுக சொல்றது அத்தனையும் உண்மை, அதிமுக பத்தி திமுக சொல்றது அத்தனையும் உண்மை. அப்போ மாறி மாறி இவன் சரியில்லைன்னு இவங்க சொல்றாங்க, அவர் சரியில்லை இவங்க சொல்றாங்க. நாங்க 2 பேரும் சரியில்லை, ஒழிப்போம்டாங்கிறோம். சரியா?